ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கன்மலை வெளிச்சம் என்ற இந்த வார்த்தையில இந்த கடைசி கால எழுப்புதலுடைய தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களை கொண்டும் அவர் எப்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தினார் என்பதை ஆராய்ந்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் வேதாகமத்தில் எத்தனையோ பாத்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களை கொண்டும் இன்னும் யோசுவா, நெகேமியா, தானியேல், தாவீது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள், பவுல், இன்னும் பல பரிசுத்தவான்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அநேகர்களை கர்த்தர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆகவே இதற்கு நாம் ஆயத்தப்படும்படியாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்க ஆண்டவர் இந்த நாட்களிலே கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் கர்த்தர் இருந்து உங்கள் காரியத்தை ஜெயமாய் வாய்க்க பண்ணுவாராக. ஆண்டவர் எப்படி இந்த யோசேப்பை பயன்படுத்தினாரோ, ஆண்டவர் எப்படி இந்த யோசேப்பை, கர்த்தர் எப்படி இந்த யோசேப்பை தன்னுடைய கோத்திர பிதாக்களுக்கும் தன்னுடைய இனத்துக்கும் ஜனத்துக்கும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கும் எப்படி இவர் கனிதரும் திராட்சை செடியை போல இருந்து இவர் ஞானத்தோடும் நல்ல தேவ கிருபையோடும் தேவனுடைய வார்த்தையோடும் தன்னுடைய வாழ்க்கையில உண்மை உத்தமமாய் இருந்தது நிமித்தமாக இவரை கொண்டு எப்படி பெரிய காரியங்களை செய்தாரோ, இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, 4ஆம் வசனம், யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக தனக்கு உண்டாகி யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவிக்கிறான். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனா முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாட்களில் இந்த யோசேப்பை கொண்டு எப்படி ஒரு எகிப்தியனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த எகிப்தியன் புறஜாதியான், ஆண்டவரை அறியாத ஜனம், ஒரு ராஜா. பாருங்க, இந்த யோசேப்பின் நிமித்தம் ஆண்டவர் இந்த எகிப்தியனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்கள் நிமித்தம், உங்க ஊழியத்தின் நிமித்தம் ஒரு பட்டணம் ஆசீர்வதிக்கப்படலாம். ஒருவேளை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஒரு கம்பெனியில் நீங்க மேலாளராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கம்பெனியில் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு அரசாங்க பதவியிலே இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு நிறுவனத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். வெளியில எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐடி கம்பெனியில், இப்படிப்பட்ட ஒரு பெரிய முன்னணி நிறுவனத்தில், இப்படிப்பட்ட ஒரு அரசாங்க பதவியில் இவர் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம் நினைப்பாங்க. இல்லை, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, பிரியமானவர்களே, அவர்கள் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்கள் நிமித்தம்தான் அந்த அரசாங்கத்துக்காக இருக்கட்டும், அந்த நிறுவனத்துக்காக இருக்கட்டும், இல்லை அந்த சபைகளுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களை வைத்திருக்கிற ஊழியத்துக்காக இருக்கட்டும், இல்லை உங்களை வைத்திருக்கிற பட்டணத்துக்காக இருக்கட்டும், அந்த பட்டணத்து நிமித்தம், அந்த அதிகாரியின் நிமித்தம், அந்த நிறுவனத்தின் நிமித்தம், இல்லை அந்த ஊழியத்தின் நிமித்தம் அல்ல, உங்கள் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஒரு யோசேப்பாக அங்க வைத்திருக்கிறார். பாருங்க, இவன் அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். உடைய சகோதரர்கள் ஒரு இடத்தில் விற்று போட்டு இஸ்மவேல் கொண்டு போய் பார்வோனிடத்தில் எகிப்தினிடத்தில் விற்று இவன் அடிமைக்கும் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறது போல இவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டதனால விற்கப்பட்டதனால இவன் ஏன் என்று கூட கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் கண்களிலே தயவு கிடைத்து அந்த அடிமை வைத்து அரசனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறவனாக கர்த்தர் மாற்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வருமானங்கள், இல்லை உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல அறிவு ஞானம் புத்தியை கொடுத்தும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இல்லை உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருக்கலாம். இல்ல நீங்கள் உழைக்கிற அளவுக்கு போதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, உங்களுக்கு வரவேண்டிய கீர்த்தியும் புகழ்ச்சியும், உங்களுக்கு வரவேண்டிய கிரெடிட் மற்றவங்க மூலம் வராகமும் போகலாம். ஆனால் உங்களுக்கு பரிந்து பேச ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி பரிந்து பேசினாரோ, யோசேப்புக்கு எப்படி ஆண்டவர் கூடவே இருந்தாரோ, அப்படியாக உங்கள் கூடவே ஆண்டவர் இருக்கிறார். அப்ப அடிமை பேசவே முடியாது. ஆனால் இந்த அடிமைக்கு எகிப்தினுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. அவன் அடிமைதானேன்னு சொல்லி அவனை ஒரு ஓரமா இடுபுடி வேலைக்கு வைக்கல. அவனை அவன் வீட்டு விசாரணைக்காரனாக மாத்திரமல்ல, தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா இடத்திலும் சிங்காசனத்தின் மாத்திரம் பார்வோனுடைய சிங்காசனம் உயர்ந்திருந்தது. மற்ற எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் இவன் காரியங்களை செய்யவும் அவனுக்கு அனுமதி கொடுத்து அவனுக்கு சுதந்திரத்தை இந்த எகிப்தியன் ராஜா கொடுத்திருந்தான். ஏனென்று சொன்னால் அவன் சாதாரண யோசேப்பு உங்களைப் போல நம்மை போல பாடுள்ள வெறும் மனிதர் தான். ஆனால் அவன் மனுஷனா மாத்திரம் இருந்திருந்தான்னா அந்த தயவு, அவன் அடிமை என்று சொன்னால் அவன் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவன் ஒரு விசாரிக்கவே அவனை பார்க்க கூட முடியாத இடத்துல போட்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்ததுனாலதான் இந்த எகிப்தினுடைய கண்களிலே அவனுக்கு தேவன் தயவு கிடைக்க பாராட்டினார். நீங்க ஒரு கிராமத்துல படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு கிராமத்தில் ஒரு சுய தொழில் செய்யலாம், இல்லைன்னா ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு சின்ன யாருக்குமே தெரியாத இடத்துல நீங்கள் உழைத்து கொண்டிருக்கலாம், ஒரு தரிசனத்தோடு ஏங்கி கொண்டிருக்கலாம், தேவ சித்தத்தை நிறைவேற்றிருக்கலாம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். பேர் இல்லை, புகழ்ச்சி இல்லை, உங்களை யாரும் விசாரிக்க ஆள் இல்லை, தேவைக்கான பணம் கொடுக்க ஆள் இல்லை, உங்களுக்கு ஒரு உபத்திரவ நேரத்தில் அரவணைக்க ஆள் இல்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் யோசேப்பின் தலையை உயர்த்தினது போல உங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க சொந்த பந்தம், உங்க சொந்த குடும்பம், உங்க சொந்த சகோதரர்கள், நீங்கள் நம்பினவர்கள், உங்களுடைய உறவின் முறைகள், உங்களுக்கு நீங்க நம்பி யார் மேல நம்பிக்கை வைத்துள்ள அவர்களே கூட கைவிடலாம், அவர்களே கூட உங்களை உதாசீனப்படுத்தலாம், அவர்கள் கூட உங்களை என்ன பண்ணலாம், விசாரிக்காம இருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் அட்ரஸே இல்ல இருக்க பிரதர், எவ்வளவோ நான் எங்க இருக்கிறேனே தெரியல, யாருமே நேசிக்கிறது இல்லை, நான் இந்த யோசேப்பு காட்டில மோசமான விற்கப்பட்டவனை போல மறக்கப்பட்டவனை போல இருக்கிறேன் என்று நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு யோசேப்பின் தலையை உயர்த்தி எப்படி அந்த எகிப்தின் வீட்டில் அநேக பேர் எல்லாருக்கும் அதிகாரியா வைத்தாரோ, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்க எந்த வேலையில, எந்த ஊழியத்துல, எந்த ஒரு தொழிலில, எந்த ஒரு பொறுப்புல, எந்த ஒரு உத்தியோகத்துல, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அநேக பேருக்கு கர்த்தர் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். எப்படி மாற்றுவார்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார், ரெண்டு பேரும் இணைந்திருந்தார்கள். அப்ப யோசேப்பு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் இருந்தார். கர்த்தரை எல்லா இடத்திலும் பயபக்தியோடு யோசேப்பு தன் இருதயத்திலே தன் வாழ்க்கையிலே செய்கையிலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே மாதிரிதான் அப்படி இருக்கிற பயபக்திக்குரிய இந்த யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்புவித்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் வேறொரு மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாயிருந்தான். அழகு ஆபத்து தான், சௌந்தரியமும்
சில நேரத்தில் நமக்கு போராட்டம் தான். பாருங்க, ஒரு சௌந்தரிய, ஒரு அழகான, ஒரு பணிவான, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது நமக்கு ஆபத்து வரதான் செய்யும். ஏன்னா எங்க சுத்தம் இருக்குதோ அங்க அசுத்தம் வேகமா அதை எப்படியாவது அசுத்தப்படுத்த பார்க்கும். இவன் பரிசுத்தமாய் தெய்வத்துக்கு பயந்து இருக்கிறான், ஆண்டவராகிய இயேசு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். ஆனா பாருங்க, இப்ப ஆதியாகமம் 39:7 சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமான் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவை யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில ஒப்புத்திருக்கிறார். 9 சொல்லுகிறது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. இவருடைய வாலிபத்துக்கு, இவருடைய பரிசுத்தத்துக்கு ஒரு சோதனை வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, அருமையான ஊழியக்கார பிள்ளையே, அருமையான ஊழியக்காரனே, இளம் ஊழியக்காரர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க பரிசுத்தத்துல நீங்கள் இன்னும் அவரை தரிசிக்க 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 எப்படியாவது பாவம் உங்களை நெருக்கி அந்த பரிசுத்தத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்பது சத்துரு போராடுவான். நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், கவனமாயிருக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு என்று இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வசனத்தினால இந்த யோசேப்பு தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருந்தான். அதனால்தான் பாருங்க, ராஜாவுடைய மனைவி அவன் கொஞ்சம் அவளுக்கு இணங்கி போயிருந்தார்னா எல்லா ஒரு பக்கம் பார்வோன்னு நம்புறான், மறுபக்கம் அவனுடைய மனைவியும், 2 பேரும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானது என்று அவனுக்கு தெரியும். அதனால்தான் என்னுடைய எஜமான் எனக்கு எதையும் விலக்கி வைக்கல, நீ அவருடைய மனைவி என்பதனால உன்னை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் வைத்திருக்கிறார். என் எஜமானுக்கும் என் தேவனுக்கு நான் இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்வது எப்படி என்று சொல்லி தெய்வ பயம் இருதயத்தில் இருந்தது. இன்னைக்கு அநேக பேர் என்ன நினைப்போம்? சபையில போகிற பொழுது, ஊழியை செய்கிற பொழுது, பரிசுத்தமானவங்கிட்ட பேசுகிற பொழுது மாத்திரம்தான் தெய்வ பயம். மற்ற இடத்துல ஒரு யூடியூப் பார்க்கும்போது, ஒரு சினிமா, ஒரு டிவி பார்க்கிற பொழுது, ஒரு சமுதாயத்துல போகிற பொழுது, ஒரு அந்தரங்க வாழ்க்கையில போகிற பொழுது துணிகரமாய் பாவம் செய்து விடுகிறார்கள். இன்றைக்கு ஊழியர்களை பாவம் செய்து விடுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு விழுந்து விடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் ஆலயத்துல மாத்திரமல்ல, ஜெபிக்கிற இடத்துல மாத்திரமல்ல, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அந்த எண்ணம் இந்த யோசேப்புக்கு இருந்தது. அதே மாதிரிதான் இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, நீ காலேஜ்ல இருந்தாலும் சரி, பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, நீ பிரயாணத்துல இருந்தாலும் சரி, உன் செல்போன்ல இருந்தாலும் சரி, நீ ட்விட்டர்ல இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்ற தெய்வ பயம் உங்களுக்கு இருக்குமானால், உங்களை இந்த பாவம் பற்ற வருகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை செய், இதை செய்யாத, இந்த ஆள்கிட்ட பேசு, இதை பேசாத, இப்ப கடந்து போயிடு அப்படின்னு சொல்லி உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார். தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளிடத்துல தெய்வ தூதர்கள் எப்பொழுது அவர்கிட்ட பேசுகிறதை காதிலே கேட்க முடியும், சிந்தையிலே உணர முடியும், ஆவியிலே நீங்க உணர முடியும், சிந்தையிலே கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படித்தான் இந்த யோசேப்பு இருந்தார். அன்றைக்கு அந்த பாவத்துக்கு இணங்காததுனால, அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினதுனாலதான் இன்றைக்கு பரிசுத்தமான யோசேப்பு என்று நாம் அவரை படிக்கிறோம். அன்றைக்கு அந்த பாவம் செய்திருந்தா இப்படி ஒரு யோசேப்பு என்ற ஒரு பாத்திரத்தை உங்கள் முன்னால், என் முன்னால் இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை யோசேப்பை போல திட்டமிட்டு இருக்கிறார். யோசேப்பை போல கையிலே வணைந்து கொள்ள விரும்புகிறார். யோசேப்பை போல உன்னை உயர்த்த விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் நீ பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த ராஜாக்களும் மேற்கொள்ள முடியாது என்று இது மற்ற அந்நிய ராஜாக்களுக்கு தெரியும். அதனால்தான் அந்த தீர்க்கதரிசிகிட்ட இந்த ஜனங்களை எப்படி தேவனிடத்திலிருந்து பிரிப்பது என்று சொன்ன பொழுது, நீ எவ்வளவு படையெடுத்தாலும், எத்தனை சேனைகளை கொண்டு வந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன பண்ண முடியாது, அவர்களை நீ மேற்கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு வழி இருக்கிறது, இந்த ஜனங்களை பாவம் செய்ய வைத்து விட்டால் தேவனிடத்திலிருந்து பிரிந்து விடுவார், தேவனுடைய மகிமை விட்டு விலகிவிடும். அப்பொழுது இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணலாம், உன் இஷ்டப்படி செய்யலான்னு சொல்லி கொடுக்கிறான். அருமையான வாலிப மகளே, வாலிப மகனே, சகோதரியே, சகோதரியே,
ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கும் நிறைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான எங்கும் வியாபித்திருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் என்ன வசனம் சொல்லுகிறது? உங்கள் குமாரர்களும் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்க வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். கடைசி நாட்கள் அந்நாட்களிலே என் ஊழியக்காரமில் என் ஊழியக்காரமிடம் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன இந்த கடைசி காலம், பிதாவை தொழுது கொள்கிற இது கடைசி காலம். இது கர்த்தர் வருகைக்கான சமீபமான காலம். இது கடைசி எழுப்புதலுக்கான காலம். இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள அந்த பயபக்தி பரிசுத்தம் இருக்கும் என்று சொன்னால், யோசேப்பை போல நீங்கள் தலை நிமிர்ந்து, யோசேப்பை போல உயர்த்தப்பட்டு, யோசேப்பை போல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகிற பொழுது சோதனையை ஜெயித்த யோசேப்பு என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உடைய காலேஜ் லைஃப்ல, உனக்கு செல்போன்ல பேசுகிற, உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற, உன்னுடைய வகுப்பறையில, உன்னுடைய நண்பர்களில், உன் ஊழியத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல நண்பர்களைப் போல வருவார்கள். ஆனாலும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், ஊழியக்காரிகளா இருக்கட்டும், அவரவர்களோடு அந்த பரிசுத்தத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டும். துதிக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியம் வேண்டும். தரிசனம் பெற்ற பிள்ளைகளோடு ஐக்கியம் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிதாக்களோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டும். தரிசனத்தை நிறைவேற்றுகிற உண்மை உத்தமாய் நடக்கிறவர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிற பொழுதுதான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க முடியும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க கர்த்தருக்கு கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்கிற பொழுது மற்றவை எல்லாம் உங்களை ஒன்றும் அணுகாது. ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு வரப்போகிற நாசமோசங்கள் ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். அப்படித்தான் இந்த யோசேப்பு தன் வாழ்க்கையில கர்த்தரை எப்படி சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரோ அதே மாதிரி இந்த யோசேப்பும் கர்த்தரை முன்பாக வைத்திருந்தனால்தான் அவனுக்குள்ள ஒரு பயபக்தி இருந்ததையும் நடுக்கம் இருந்ததையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே மாதிரி அப்ப இந்த பாவத்துக்கு விலக்கி ஓடினாலும் பாருங்க, நம்ம நன்மை செய்வோம், உண்மை உத்தமமா இருப்போம். நம்ம உண்மையா இருக்கிற பொழுதுதான் சில நேரத்துல நன்மை வரும், பல நேரத்துல சோதனை வரும். இந்த யோசேப்பு இப்படி இருக்கிற பொழுது அவனுடைய எஜமானுடைய மனைவி எப்படியாவது இந்த யோசேப்பை அடைய வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவனை இந்த அரண்மனையிலிருந்து எப்படியாவது விரட்டி விட வேண்டும், அவனை சிறைச்சாலையில போட்டு விட வேண்டும். தனக்கு கிடைக்காத யோசேப்பு என்ன பண்ணிவிட வேண்டும், அவன் வாழ்நாள் முழுவதும் மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள இருக்கிற மூர்க்கம், அவளுக்குள்ள இருக்கிற அந்த இச்சை, அவளுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் அவனுக்கு விரோதமாய் எழும்ப செய்கிறது. அப்படியா இருக்கிற பொழுது இந்த யோசேப்புக்கு ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. 11 இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான், வீட்டு மனிதர் ஒருவரும் வீட்டில் இல்லை. 12 அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சைனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். 13 வசனம் வாசிக்கிறோம், அவன் தன் வஸ்திரத்தை அவன் கையில விட்டு விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபொழுது 14ஆம் வசனம் 39-14 ஆதியாகமம் சொல்லுகிறது, அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்திலே சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார், அவன் என்னோடு சயனிக்கும்படி என்னிடத்திலே வந்தான், நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். பாருங்க, நீங்க நல்லது செய்ய போவீங்க, அது உங்களுக்கு பொல்லாப்பா வந்துவிடும். ஆகவே எல்லா காரியத்திலும் நாம் தேவ ஞானத்தோடு, தேவ பயத்தோடு, தேவ ஞானத்தோடு இருக்க வேண்டும். பாருங்க, இவன் மேல கண் வைக்கிற இந்த பொல்லாத ஸ்திரீ எப்படியாவது இவனை அடைய வேண்டும் என்ற இச்சையிலே அவனை எப்படியாவது தீட்டுப்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி போராடுகிறாள். யோசேப்பு மறுக்கிறான். இந்த நாட்கள்ல அன்றைக்கு யோசேப்புக்கு இந்த ஸ்திரியானவள், இந்த பாவம் ஒரு பலிகடாவா இருக்கிறது போல, இன்றைக்கு உன் கையில் இருக்கிற வாட்ஸ்அப், உன் கையில் இருக்கிற செல்போன், உன் கையில் இருக்கிற கணினி, உன் கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஆயுதம் ஒரு இச்சையாய் மாறிவிடும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், ஏன் அநேக ஊழியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இன்றைக்கு என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது.
கர்த்தர் விரும்பாத ஒன்றை நாம் விரும்பக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிறதை நாம் வெறுக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறதை நாம் விரும்ப வேண்டும். பாருங்க, சாதாரண சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் போவோம். ஆனால் அது அப்படியே போய் 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 நாளடைவில் அது நம்மை அடிமைப்படுத்தி பாவத்தில் விழத்தள்ளி நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து ஆவியிலே ஒரு மரித்தல் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் வெறுக்கிறதை நாம் வெறுக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கையை, கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை, தரிசனத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வரங்களை, வல்லமைகளை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வேலையை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற குடும்ப பொறுப்பை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற தொழிலை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை செயல்பட முடியாதபடிக்கு எது என்னை தடுக்கிறதோ அது எதுவா இருந்தாலும் அது பாவம்தான். கர்த்தர் பக்கம் சேராதபடிக்கு, கர்த்தருடைய எண்ணம் போல என் எண்ணம் மாறாதபடிக்கு, கர்த்தருக்கு விரோதமாய் செபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை, இன்னும் மற்ற காரியங்களை அப்படி தரிசனத்தை நிறைவேற்ற, சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு நேரம் இல்லை. அதற்கு நடுவாய் வருகிறது எதுவோ, அந்த யோசேப்புக்கு அன்றைக்கு அந்த எகிப்தினுடைய மனைவி எப்படி ஒரு பாவமான, ஒரு விபச்சாரமான, பொல்லாத அருவருப்பா இருந்தாலோ அதே மாதிரி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஊழியத்தையே நான் செஞ்சு 24 மணி நேரமும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னால் அந்த ஊழியத்தை கர்த்தர் வெறுப்பார். நீங்களும் நானும் ஊழியம் செய்வதற்காக இல்லை, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருடைய சித்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தரோடு தொடர்பில் இருக்கிற பிள்ளைகள் தான் யோசேப்பை போல காத்துக் கொள்ளுவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், பரிசுத்தத்தை விட்டு விலகுகிறவர்கள், செபிக்காதவர்கள், வேத வசனத்தை கை கொள்ளாதவர்கள், வேத வசனத்தின்படி நடக்காதவர்கள், சாட்சி உள்ள ஜீவனம் பண்ணாதவர்கள் ஒரு நாள் போய் பாவத்தில் விழுந்து தன் மேல் இருக்கிற பதையை என்ன பண்ணுவார், துளைத்து விடுவார்கள். ஆனால் அதற்கு இந்த யோசேப்பு மிகவும் பயந்திருந்தான். அவனுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல யாருமே இல்லையே, நம்ம அந்தரங்கத்துல வெளியூர்ல தானே செய்யறோம், யாருமே இல்லை. வாலிப மகனே, வாலிப மகளை பார்த்து கொண்டிருக்கிறார், யாருமே இந்த ஊர்ல இல்ல, இந்த காலேஜ்ல இல்ல, இந்த வேலை செய்யற இடத்துல யாருக்கும் தெரியாது, நான் வெளியூர்ல தானே இருக்கிறேன். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வேறு தேசத்தில் இருக்கலாம், வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கலாம், ஒரு கிராமத்தில் இருக்கலாம், உன்னை சுத்தி இருக்கிற உன்னுடைய உறவுகள், உன்னை பார்க்கிறவர்கள் யாருமே இல்லாம இருக்கலாம். நீ இந்த உலகத்தின் கடையாந்தரத்தில் எங்கே ஓடினாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அருமையான ஊழியக்காரனே, தேவனுடைய பிள்ளையே, வானத்துக்கு பூமிக்கு நின்று வார்த்தை வாங்கி கொடுக்க வேண்டிய ஆசாரியர்களே, தேவனுடைய மனிதர்களே, தேவனுடைய தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, சுவிசேஷர்களே, தேவனுடைய பிதாக்களே, நீங்களும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய காலம் இது. பாவம் எப்பொழுது வேணாலும், எந்த வயதிலும், எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு வர ஆயத்தமாயிருக்கும். பாவத்துக்கு மரித்து கொண்டே இருக்கணும், பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு நாம் வார்த்தையினால பிழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இந்த யோசேப்பு இருந்தார். பாருங்க, அப்படி உண்மை உத்தமமாய் இருக்கிற பொழுது ஆதியாகமம் 39 அதிகாரம் 20 வசனம் 23 சொல்லுகிற பொழுது, இப்ப அவருடைய மனைவி பாருங்க, இந்த எபிரேய புருஷன் இப்படியெல்லாம் செய்து எனக்கு மோசம் பண்ணினான், வீண் பழி சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். 19 வசனம், உடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் உண்டது. 20 வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். பாருங்க, நன்மை செய்து தீங்கு அனுபவிப்பீங்க, சத்தியத்தை சொல்லி சத்துருவாவீங்க, உண்மையாய் இருந்து பொய்யா பேசுறவனுக்கெல்லாம் வருமானம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பொய்யா பேசுறவனுக்கு பேர் புகழ் கிடைக்கும், ஸ்தானம் கிடைக்கும். ஆனால் அது நிலைக்காது. இவன் கொஞ்சம் சம்மதித்திருந்தால் இவன் உலக நிலைமையே வேறு. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், தன்னை வைத்த எஜமானுடைய அந்த எகிப்தினுக்கு பயந்தவனாயிருந்தான், பரிசுத்தத்துக்கு பயந்தவனாயிருந்தான். ஆனாலும் அந்த சர்வம் அவனை வஞ்சித்து அவன் மேல மூர்க்கம் கொண்டு அவனை எப்படியாவது எனக்கு கிடைக்காத அந்த யோசேப்பை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துல தன்னுடைய கணவனிடத்துல அந்த எகிப்தின் ராஜா கிட்ட இப்படியெல்லாம்
சொல்லி, பொல்லாததையெல்லாம் சொல்லி அவன் மேல வீண்பழி சுமத்தி அவனை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். இன்னைக்கு அப்படித்தான். நீங்க நன்மை செய்திருப்பீங்க, உங்க மேல எந்த தவறு இருந்திருக்காது. ஆனா உங்க மேல பொறாமை கொண்டு, எரிச்சல் கொண்டு, அவங்க எதிர்பார்க்கிற பரிதானம் வாங்குறதுக்கு, லஞ்சம் வாங்குறதுக்கு, இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகாததுனால, அவங்க விரும்புகிறபடி நீங்க பாவம் செய்யாததுனால உங்க மேல வீணான பழி சொல்லி இருப்பாங்க. அது உங்க ஊழியக்காரரா இருக்கலாம், உங்க அதிகாரியா இருக்கலாம், உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், உன் நண்பர்கள் நண்பியா இருந்திருக்கலாம், உன் குடும்பத்தில் இருந்திருக்கலாம், யாரா ஒன்னாலும் இருந்திருக்கலாம். அப்படி அநியாயமாய் உங்கள் மேல குற்றம் சுமத்துவார்கள் என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. யோசேப்பை ஒரு நாள், ஏன்னா சிறைச்சாலையிலே போட்ட பொழுதும் யோசேப்போடு தேவன் இருந்தார். வீண்பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே அனுப்பப்பட்ட பொழுதும், அபாண்டமாய் குற்றம் சுமத்தப்பட்ட பொழுதும், அவனுக்கு கண்ணி வைத்த பொழுதும், சிறைச்சாலையில் போடுவித்த பொழுதும் யோசேப்போடு இருந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு இருப்பார். நீங்கள் உண்மையை சொல்லி தீங்கு அனுபவித்தீங்கன்னா அது பரலோகத்துல மிகுந்த பொக்கிஷமாயிருக்கும். ஏன் தெரியுமா? என் நாமத்து நிமித்தம் நீங்க உண்மையை சொல்லி, நீங்க பரிசுத்தமாயிருந்து, நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தீங்கு அனுபவித்தீங்க, கவலைப்படாதீங்க, பரலோகத்துல உங்க பொக்கிஷம் மிகுதியாயிருக்கும். என வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை வைத்திருக்கிறார். கடைசியாக அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்தது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்ப கர்த்தர் உங்களோடு இருந்தா, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், குடும்பத்தில் இருக்கலாம், உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இருக்கலாம், அந்நியர்கள் இருக்கலாம், இல்ல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற மேலதிகாரிகள் இருக்கலாம், சொந்த ஜனங்களே இருக்கலாம், இரத்த உறவுகள் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாய் இருந்து பாருங்கள், நன்மையான இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே உங்களுக்காக உங்களை நடத்துவார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. இந்த யோசேப்பு பாருங்க, குழியில போட்டாங்க, ஆண்டவரா கர்த்தர் அவனோடு இருந்தார், குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். விற்று போட்டார்கள், விற்று போட்டது அவனை எங்கேயோ விட்டுட்டு வரல, கொண்டு வந்து வேறு ஒரு இடத்துல விற்றார்கள். வேறு ஒரு இடத்துல விற்ற பொழுதும் அவன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு எகிப்தினுடைய அரண்மனையிலே விற்று போட்டு விட்டு போய்விட்டார்கள். இவனை போல அநேக அடிமைகள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் அடிமை வேலை செய்ய போனார்கள். ஆனால் கர்த்தர் இந்த யோசேப்போடு அடிமைத்தனமாய் கொண்டு வரப்பட்ட இந்த யோசேப்போடு இருந்ததுனால அடிமைகளுக்கெல்லாம் மாத்திரம் இல்ல, அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒருவேளை நீங்க பரதேசியா வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க விற்கப்பட்டு வந்திருக்கலாம், சொந்தங்களால் வெறுக்கப்பட்டு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கலாம், ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு தேசத்துக்கு போயிருக்கலாம், நீங்க பரதேசியாய் சஞ்சரிக்கலாம். யாருமே இல்லை என்று சொல்லி, நான் ஒரு அடிமை போல விற்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து இருக்கலாம். நான் நன்மை செய்யறேன் பிரதர், நான் எல்லாருக்கும் நன்மை செய்யறேன், எல்லாருக்கும் செபிக்கிறேன், உதவி செய்யறேன், நான் பரிசுத்தத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பாவமும் பழியும் வருகிறது என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த இடத்துல உங்க தலை கவிழ்க்கப்பட்டதோ, எந்த இடத்துல உங்க தலை கவிழ்க்கப்பட்டதோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் துரத்துண்டப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்களை கண்ணீர் விட செய்தார்களோ, அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல யோசேப்பின் தலையை உயர்த்தின ஆண்டவர் பின் நாட்களில் அவனை கொண்டு அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஊற்றுக்கண்ணாய் வைத்திருந்தார். அவன் அந்த எகிப்து ராஜாவுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுக்கும் பஞ்சகாலம் வந்த பொழுது அவன்தான் உலகத்துக்கு படி அளந்தான், அவன்தான் பஞ்சகாலத்துல ஆகாரத்தை கொடுத்தான். தன் சொந்த சகோதரர் குழியிலே போட்டு கொலை செய்ய எத்தனை பண்ணின சகோதரர்களுக்கு, விற்று போட்ட சகோதரர்களுக்கும் அவன்தான் ஜீவரட்சனை கொடுத்தான். இந்த கடைசி கால எழுப்புதல் நாட்கள்ல இப்படிப்பட்ட உபத்திரம் போராட்டம் வருகிற பொழுது, நீங்கள் இதிலே யோசேப்பை போல உத்தமமாய் இருக்கிற பொழுது, யோசேப்பை போல பரிசுத்தமாய் இருக்கிற பொழுது, யோசேப்பை போல நீதிக்கு நீங்கள் வாழ்கிற பொழுது, இந்த கடைசி கால எழுப்புதல்ல உங்களை கொண்டு யோசேப்பை போல அநேகர்களுக்கு பஞ்சகாலத்துல அநேக உலகம் எங்கிலும் சுற்றி இருந்த தேசாதி தேசங்களுக்கெல்லாம்
தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி அவன் ஆகாரம் கொடுத்தானோ, உங்கள் மூலமாய் கர்த்தர் ஜீவ ஆகாரத்தை, வார்த்தையின் அப்பத்தை, ரட்சிப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், யோசேப்பை போல கனிதந்து, யோசேப்போடு நீ இருந்தபடி கரம் இவர்களோடு இருந்து இவர்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவரே, இவர்கள் பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு நன்மை செய்து தீங்கு அனுபவித்திருந்தாலும் இன்றைக்கு யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர். இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான இந்த ஊழியக்காரரே, இந்த ஊழியக்காரியை, அருமையான சகோதரி சகோதரி, இந்த வாலிப பிள்ளைகளை, இந்த சகோதரியை நீ ஆசீர்வதித்த ஆண்டவரே. யோசேப்பை எப்படியெல்லாம் நீர் மீட்டெடுத்தீரோ அப்படியெல்லாம் பாவத்துல, சாபத்துல, வியாதியில, தரித்திரத்துல, பிரிவினையில, ஆண்டவரை ரட்சிக்கப்படாத காரியத்துல இவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய சிறையிருப்பை மாற்றி யோசேப்போடு இருந்த உம்முடைய கரம் அவர்களை உயர்த்தினது போல இவர்களை ரட்சித்து காத்துக்கொண்டு இவர்கள் மூலம் அந்த கடைசி கால எழுப்புதல்ல இவர்களை ஆண்டவரே யாக்கோபுக்குரிய அக்கினியாகும், யோசேப்புக்குரிய அக்கினி சுடர்களாய் இவர்கள் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து இவர்கள் தலையை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.